ஹாய் ஹலோ வெல்கம் டு மை கீர்த்தி சேனல். ஸோ கீர்த்தி சேனலில் இன்றைக்கி டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹியூமன் எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்து நம்ம பாடியில் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஈவன் அனிமல்ஸில் இருக்கும், எல்லா வேர்டிபிரேட்ஸ்க்கும் எண்டோக்ரைன் கிளான்ஸ் இருக்கும். ஸோ இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸில் வந்து டக்லெஸ் கிளான்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எண்டோக்ரைன் கிளான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த டக்லெஸ் கிளான்ஸ் இருக்கக்கூடிய இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்து சில திங்ஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் வந்து செக்ரீட் பண்ணும். அதுக்கு நேம் தான் ஹார்மோன்ஸ். அந்த ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப மைன்யூட் குவான்டிட்டிஸ் தான் நம்ம பாடியில் செக்ரீட் ஆகும். ஆனால் அது என்ன பண்ணும் அப்படின்னா பாடியில் எல்லா இடத்துலையும் பிளட் வழியாக டிஸ்போஸ் ஆகி எல்லா பார்ட்ஸ்லையும் இருக்கும். அந்த ஹார்மோன்ஸ் பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் செக்ரீட் ஆகும். அதுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும். இந்த ஆர்கனில் என்ன ஹார்மோன் செக்ரீட் ஆகுது அப்படின்னா அதுதான் டார்கெட் ஆர்கன் சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு கிளாண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிட்யூட்ரி கிளாண்ட். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எண்டோக்ரைன் கிளாண்ட். ஸோ பிட்யூட்ரி கிளாண்டுக்கு இன்னொரு நேம் வந்து ஹைப்போஃபைசிஸ்ன்னு சொல்லுவோம். இது என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா பி ஷேப்பில் இருக்கும். ஜஸ்ட் அந்த பட்டாணி இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டாணி சைஸில் ரவுண்டாக சின்னதாக இருக்கும். ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் இன் த பேஸ் ஆஃப் த மிட் பிரெயின் கீழே ஹைப்போதலாமஸில் பிட்யூட்ரி ஸ்டாக் மூலமாக அது அட்டாச் ஆகியிருக்கும். ஸோ இதான் வந்து பிட்யூட்ரி கிளாண்ட்ஸ். ஸோ இந்த பிட்யூட்ரி கிளாண்ட்ஸில் என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகும் அப்படின்னா இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் பார்த்தோன்னா 2 லோப்ஸ் இருக்கும். ஸோ 2 லோப்ஸுமே என்ன பண்ணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் கேரி பண்ணும். ஸோ 2 லோப்ஸ் நேம் என்ன அப்படின்னா ஆன்டீரியர் லோப். ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ஆன்டீரியர் லோப், பேக் சைடில் இருக்கிறது வந்து போஸ்டீரியர் லோப். ஸோ ஆன்டீரியர் லோபுக்கு இன்னொரு நேம் வந்து அடினோ ஹைப்போஃபைசிஸ். ஸோ ஆல்ரெடி வந்து பிட்யூட்ரி கிளாண்டுக்கு இன்னொரு நேம் வந்து ஹைப்போஃபைசின்னு சொல்லிட்டோம். ஸோ ஆன்டீரியர் போர்ஷன் இருக்கிறதுனால அடினோ ஹைப்போஃபைசிஸ், போஸ்டீரியர் இதில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து நியூரோ ஹைப்போஃபைசிஸ். ஓகே. ஸோ இந்த 2 லோபுக்கு இடையில ஒரு இன்டர்மீடியட் லோப் இருக்கும். பட் அது வந்து என்ன இருக்குன்னா ஹியூமன் பீயிங்க்கு வந்து அது அந்த அளவுக்கு வந்து க்ரோத் இருக்காது. நான் எக்ஸிஸ்டன்ஸ் இன் ஹியூமன்ஸ். The first one, pituitary gland forms a major endocrine gland in most vertebrates தான் அது இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ரெகுலேட் அண்ட் கண்ட்ரோல் அதர் எண்டோக்ரைன் கிளான்ஸ். ரிமைனிங் இன்னும் நிறைய எண்டோக்ரைன் கிளான்ஸ் இருக்குது. அந்த எண்டோக்ரைன் கிளான்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறதும் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகிறதும் எது அப்படின்னா இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் தான். அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ மாஸ்டர் கிளாண்ட். பிட்யூட்ரி கிளாண்டுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா மாஸ்டர் கிளாண்ட். ஓகே. ஸோ இதில் வந்து என்னென்ன ஹார்மோன் செக்ரீட் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் கிளாண்ட் இருக்கும். கிளாண்டில் தான் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் செக்ரீட் ஆகும். அதுக்கு பேர் தான் ஹார்மோன்ஸ். அந்த ஹார்மோன்ஸ் தான் நம்ம பாடியில் வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் பிளேஸில் செக்ரீட் ஆகி நிறைய ஒர்க்கை வந்து கேரி பண்ணும். ஸோ இப்போ பிட்யூட்ரி கிளாண்டில் என்ன ஹார்மோன் செக்ரீட் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் 2 லோப் இருக்குது இல்லைங்களா. ஸோ ஆன்டீரியர் லோபில் என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்குது, போஸ்டீரியர் லோபில் என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன்டீரியர் லோப். ஆன்டீரியர் லோபில் என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்குது அப்படின்னா க்ரோத் ஹார்மோன், thyroid stimulating hormone, adenocorticotropic hormone, gonadotrophic hormone. அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. the last one வந்து prolactin. ஸோ டோட்டலாக வந்து 5 ஹார்மோன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா க்ரோத் ஹார்மோன். ஸோ க்ரோத் ஹார்மோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம் வந்து GHன்னு சொல்லுவோம். இட் இஸ் ப்ரமோட் த டெவலப்மெண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஆல் டிஷ்யூ ஆஃப் த பாடி. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் டிஷ்யூ வந்து நல்லா டெவலப் ஆகணும், நல்லா என்லார்ஜ்மெண்ட்டாக பெருசாக வளரணும் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுறது இந்த க்ரோத் ஹார்மோன் தான். அதே மாதிரி க்ரோத் மசில்ஸ் எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணும், கார்டிலேஜ் எலும்பு எல்லாத்தையும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும், லாங் போன்ஸாக வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ கண்ட்ரோல் ஆல் செல் மெட்டபாலிசம். நம்ம பாடியில் இருக்கிற எல்லா செல் மெட்டபாலிசத்தையும் இந்த க்ரோத் ஹார்மோன் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். சப்போஸ் இந்த க்ரோத் ஹார்மோன் வந்து இம்ப்ராப்பராக செக்ரீட் ஆகுது, தட் இஸ் கம்மியாக செக்ரீட் ஆகும், சம்டைம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக செக்ரீட் ஆச்சு அப்படின்னா அந்த ஹார்மோன்ஸ் லெவல் வந்து அப்போ என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட் லெவலில் தான் செக்ரீட் ஆகணும். இன்க்ரீஸாக செக்ரீட் ஆனாலும் நமக்கு வந்து டெஃபிஷியன்சி இருக்கும், டிக்ரீஸ்டாக செக்ரீட் ஆனாலும் நமக்கு வந்து டெஃபிஷியன்சி காசு ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா இம்ப்ராப்பராக செக்ரீட் ஆகிறதுனால நமக்கு வரக்கூடிய டிசீஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து ட்ராஃபிசம். இது வந்து என்ன டிசீஸ் அப்படின்னா டிக்ரீஸ்டு செக்ரீஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன். சப்போஸ் டிக்ரீஸ்டு செக்ரீஷனில் க்ரோத் ஹார்மோன் யாருக்கு இருக்கும் அப்படின்னா இன் சில்ட்ரன்ஸ்க்கு இருந்ததுன்னா அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா தட் இஸ் ஸ்டண்டட் க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க மாதிரி இருப்பாங்க, ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் எலும்புகள் வந்து அவங்களுக்கு டிலேடு ஸ்கெலிட்டல் ஃபார்மேஷன், போன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். தென் மென்டல் டிசபிலிட்டி, மன வளர்ச்சி கம்மியாக இருக்கிறவங்க மாதிரி இருப்பாங்க. இது வந்து டார்ஃபிசம். இந்த டிசீஸ் வந்து டிக்ரீஸ்டு செக்ரீஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன் இன் சில்ட்ரனுக்கு தான் இருக்கும். அடுத்து செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து டிக்ரீஸ்டு செக்ரீஷன். சம்டைம்ஸ் வந்து ஓவர் செக்ரீஷன் ஆச்சு அப்படின்னா க்ரோத் ஹார்மோன் செக்ரீட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வர டிசீஸ் என்ன அப்படின்னா ஜிசாண்டிசம். அதுவும் வந்து சில்ட்ரன்ஸ் தான் வரும். ஸோ இவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஓவர் செக்ரீஷனாக இருக்கிறதுனால எல்லா டிஷ்யூ வந்து ரொம்ப ஓவராக க்ரோத்தாக இருக்கும், ஆர்கன்ஸ் க்ரோத் மட்டும் ஜாஸ்தியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல அப்நார்மல் ஹைட்டாக இருப்பாங்க. 5 இயர்ஸ் ஒரு சைல்டு அப்படின்னா அது பார்க்குறதுக்கு வந்து 10 இயர்ஸ்க்குரிய சைல்டோட நல்ல ஹைட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓவர் செக்ரீஷனில் இருக்கும். ஸோ அதுவும் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு தான் வரும். அந்த டிசீஸ் நேம் வந்து ஜிசாண்டிசம். ஸோ தேர்ட் ஒன்
அக்ரோமெகலி. அக்ரோமெகலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸஸ் செக்ரீஷன் ஆஃப் growth ஹார்மோன். growth ஹார்மோன் வந்து எக்கச்சக்கமாக நல்லா ஓவராக செக்ரீட் ஆகும்போது வரக்கூடிய டிசீஸ். ஆனால் இது வந்து யாருக்கு வரும் அப்படின்னா அடல்ட்டுக்கு தான் வரும். ஃபஸ்ட்டு ரெண்டுமே வந்து சில்ட்ரன்ஸு, இது வந்து அடல்ட்டு. ஸோ அப்நார்மல் growth வந்து அடல்ட் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அப்நார்மல் ஹைட்டாக இருப்பாங்க. ஹெட்டு, ஃபேஸு, ஹேண்ட்ஸ், ஃபீட்ஸ் எல்லாமே ரொம்ப ஓவர் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அக்ரோமெகலி. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா growth ஹார்மோன். growth ஹார்மோன் இம்ப்ராப்பராக செக்ரீட் ஆகிறதுனால டார்விசம், ஜிசாண்டிசம் அண்ட் அக்ரோமெகலி 3 டிசீஸ் வந்து வரும். இந்த நெக்ஸ்ட் ஹார்மோன் வந்து என்ன அப்படின்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என்ன அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம் வந்து TSH. ஸோ கண்ட்ரோல் த ஓவர் growth ஆஃப் த தைராய்டு கிளாண்ட், கோஆர்டினேட் இட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஹார்மோன் செக்ரீஷன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா TSH அப்படிங்கிற ஹார்மோன் வந்து கோஆர்டினேட் பண்ணும், எல்லா ஆக்டிவிட்டீஸையும் ஹார்மோன் செக்ரீஷனையும் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி ஒழுங்குபடுத்தி கொண்டு போகும். அதுதான் வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். நெக்ஸ்ட் ஒன் அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், ஷார்ட் ஃபார்ம் வந்து ACTH. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டிமுலேட் த அட்ரினல் கார்டெக்ஸ். அட்ரினல் கார்டெக்ஸில் அட்ரினல் கிளாண்ட் இருக்குது, அதில் அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கும், அவுட்டர் லேயர். அதில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அட்ரினல் கிளாண்டில் இருக்கக்கூடிய அட்ரினல் கார்டெக்ஸ் தான் இந்த ACTH அப்படிங்கிற ஹார்மோனை ப்ரொடெக்ஷன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ப்ரோட்டீன் சிந்தசிஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், தூண்டி விடுறதுக்கும் இந்த ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் ஹார்மோன் வந்து GTH, கொனடோட்ரோபிக் ஹார்மோன். ஸோ கொனடோட்ரோபிக் ஹார்மோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதில் வந்து 2 ஹார்மோன் இருக்குது, ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் லூட்டினைசிங் ஹார்மோன். இது ரெண்டுமே வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் ஹெல்ப் பண்ண ஹார்மோன் தான் வந்து இந்த அடினோட்ரோபிக் ஹார்மோனும் கொனடோட்ரோபிக் ஹார்மோன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த கொனடோட்ரோபிக் ஹார்மோனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஒன் வந்து FSH, ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ இது வந்து ரீப்ரொடக்ஷனில் என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இன் மேல் ஸ்டிமுலேட் த ஜெர்மினல் எபித்தீலியல் ஆஃப் டிஷ்யூ. ஸோ மேலில் என்ன ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னா எபித்தீலியல் டெஸ்டிஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ஸ்பெர்ம் ஃபார்மேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ எபித்தீலியல் டெஸ்டிஸை வந்து ஜெர்மினல் எபித்தீலியம் டிஷ்யூ வந்து ஸ்டிமுலேட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெர்ம்ஸோட ஃபார்மேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து மேல். நெக்ஸ்ட் ஃபீமேலுக்கு வந்து இனிஷியேட் த growth ஆஃப் ஓவரியன் ஃபாலிக்கல். ஓவரியன் ஃபாலிக்கலை வந்து இனிஷியேட் பண்ண அங்கே ஓவரிஸ் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். இது வந்து FSH. நெக்ஸ்ட் ஒன் LH, லூட்டினைசிங் ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா மேலில் லீடிங் செல்ஸை வந்து தூண்டி விட்டுட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மேல் செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் வந்து செக்ரேட் ஆகும். டு ப்ரமோட் த லீடிங் செல்ஸ் டு செக்ரேட் த மேல் செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான். இது வந்து மேலுக்கு. ஃபீமேலில் என்ன பண்ணும் அப்படின்னா ஓவல்யூஷன். ஸோ கிராஃபியன் ஃபாலிக்கல் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன டெவலப் ஆகும்னா கார்பஸ் லூட்டியம் டெவலப் ஆகும். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன். ஸோ ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜெஸ்ட்ரானும் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகும். ஸோ மேலில் வந்து லீடிங் செல்ஸ் வந்து மேல் செக்ஸ் ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். அந்த ஹார்மோன் நேம் வந்து டெஸ்டோஸ்டிரான். இங்கே ஃபீமேலில் வந்து ஓவரிஸ் டெவலப்மெண்ட் ஆன உடனே கார்பஸ் லூட்டியம் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜனையும் ப்ரொஜெஸ்ட்ரானையும் ப்ரொடக்ஷன் பண்ணும். இதுதான் வந்து LH. நெக்ஸ்ட் ஒன் ப்ரொலாக்டின், PRLன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு லாக்டோஜெனிக் ஹார்மோன். ஸோ லாக்டோஜெனிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மில்க் ப்ரொடக்ஷனை வந்து பாடியில் செக்ரீட் பண்ணும் இல்லையா, அதுக்கு பேர் தான் லாக்டோஜெனிக் ஹார்மோன்னு சொல்லுவோம். அந்த டைமிங்கில் அந்த லாக்டோஜன் செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸை வந்து இனிஷியேட் பண்ணி மேமரி கிளாண்ட்ஸ் வந்து டூரிங் ப்ரெக்னன்சி டைமிங்கும் சரி டெலிவரி ஆனதுக்கப்புறமும் அந்த பாடியில் இருக்கக்கூடிய மேமரி கிளாண்ட்ஸை வந்து இனிஷியேட் பண்ணி லாக்டோஜன்ஸ் ஹார்மோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மில்க் செக்ரீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுதான் வந்து ப்ரொலாக்டின் ஹார்மோன். ஸோ இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா ஆன்டீரியர் லோப் ஆஃப் த பிட்யூட்ரி, அதாவது வந்து அடினோ ஹைப்போஃபைசிஸில் இருக்கக்கூடிய 5 ஹார்மோன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து இன்னொரு லோபு போஸ்டீரியர் லோபில் இருக்கக்கூடிய நியூரோ ஹைப்போஃபைசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் 2 ஹார்மோன்ஸ் தான் இருக்குது. வெரி சிம்பிள், வாங்க பார்க்கலாம். இந்த ஹார்மோன் செக்ரீட்டட் பை த போஸ்டீரியர் பிட்யூட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 ஹார்மோன்ஸ், வாசோபிரெசின் அண்ட் ஆன்டிடையூரோட்டிக் ஹார்மோன். வாசோபிரெசினுக்கு இன்னொரு நேம் தான் ஆன்டிடையூரோட்டிக் ஹார்மோன். செகண்ட் ஹார்மோன் வந்து ஆக்சிடாசின். ஸோ இந்த வாசோபிரெசின் ஹார்மோன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா வாசோபிரெசின் ஆர் ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோன். ஸோ ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோன் ஷார்ட் ஃபார்ம் தான் ADH. இது என்ன பண்ணும் அப்படின்னா கிட்னியோட ஒர்க் என்ன அப்சர்வ் பண்ணுறது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கிட்னி டியூபிள்ஸ் வந்து இன்க்ரீஸ் த ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டரை வந்து திரும்ப ரீஅப்சார்ப்ஷன் பண்ண சொல்லிகிட்டே இருக்கும். அப்போ ரீஅப்சார்ப்ஷன் நிறைய பண்ண யூரினோட லெவல் வந்து கம்மியாகும். ஸோ லாஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ த யூரின், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் யூரினோட வாட்டர் லெவல் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு நேம் என்ன அப்படின்னா ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ சப்போஸ் இந்த ADH ஹார்மோன் வந்து
ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ரீஅப்சார்ப்ஷன், கிட்னி டியூபிள்ஸ் வந்து ரீஅப்சார்ப் பண்ணுறது கம்மியாயிரும். ஆட்டோமேட்டிக்காக யூரினோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அது யூரின் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கு நேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாலியூரியா. பாலினா நிறைய தடவை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, யூரியா. ஸோ பாலியூரியா. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி யூரின் ரிலீஸ் பண்ணுறவங்களை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவங்க ஒரு டிஸார்டரால் அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு நேமிங் இருக்குது. அதுக்கு நேம் வந்து டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். ஓகே. ஸோ வாசோப்ரேசனுக்கு இன்னொரு நேம் வந்து ஏடிஹெச். இது வந்து ஒரு மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா கிட்னி டியூபிள்ஸில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாத்தையும் ரீஅப்சார்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படியே பண்ணும்போது யூரின் லெவல் வந்து கம்மியாயிரும். சப்போஸ் ரீஅப்சார்ப்ஷன் வந்து கம்மியாகுது அப்படின்னா அந்த ஹார்மோன் வந்து டிஃபெக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு நேம் வந்து பாலியூரியா. இது வர டிசீஸ்க்கு நேம் வந்து டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். ஸோ செகண்ட் ஹார்மோன் வந்து ஆக்சிடாசின். இந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா கான்ட்ராக்ஷன் ஆஃப் த ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் யூட்ரஸ் அட் த டைம் ஆஃப் சைல்டு பர்த். ஸோ சைல்டு பர்த் அப்போ டெலிவரி அப்போ என்ன பண்ணணும்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய யூட்ரஸ் மசில்ஸ் எல்லாம் நல்லா சுருங்கி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டெலிவரி ஆனதுக்கப்புறம் மேமரி கிளாண்டில் மில்க் வந்து நல்லா செக்ரீட் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆஃப்டர் சைல்டு பர்த். ஸோ மில்க் எஜெக்ஷன் ஃப்ரம் த மேமரி கிளாண்ட் ஆஃப்டர் சைல்டு பர்த். ஸோ டெலிவரி ஆனதுக்கப்புறம் மேமரி கிளாண்டில் மில்க் செக்ரீட் ஆகிறத அது வந்து இனிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து போஸ்டீரியர் லோப் நியூரோ ஹைப்போஃபைசிஸில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ். ஓகே சில்ட்ரன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.